அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, ராகு கேது பயிற்சி 18 ஆகஸ்ட் 2017 7 மார்ச் 2019 வரை. இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ராகு பகவான் உங்களோட 11வது இடத்துக்கு வராரு, கேது பகவான் 5வது இடத்துக்கு வராரு. இதுக்கு முன்னாடியான சூழ்நிலைகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராகு கேது பயிற்சிங்கிறது நல்லா இருந்துச்சு. இப்போ வந்துட்டு கேது கொஞ்சம் சரியில்லாத சூழ்நிலைக்கும், ராகு ஒரு நல்ல இடத்துக்கும் போகிற சூழ்நிலைக்கும் இந்த பயிற்சியானது நடைபெறுது. என்ன அப்படின்னா, 11வது இடத்துல ராகு போகிறாரு, ரொம்பவும் நல்லது. ஷேர் மார்க்கெட் மூலயமா லக் பேசிஸில் நீங்கள் அதிகமாக உழைப்பே போடாமல் ஒரு லாபத்தை கொடுக்குற நிலைக்கு ராகு பகவானோட பயிற்சி இருக்கிறது எந்த விஷயம் பண்ணாலும் ஒரு லக் அடித்து அவங்களுக்கு தூக்கி விட்டுரு. ஏன்னா 11ல் எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது தான் பண்ணணும், நல்ல ஆதிபத்தியம் தான் பண்ணணுங்கிறது விதி. அதனால ராகு பகவான் 11ல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப 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 நல்லது. அதனால் பெண்கள் மூலயமா அதிக நன்மைகள் நடக்கும். பெண்கள் மூலயமா லக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும்ன்ட்டு, இல்லை மனைவி மூலியமாங்கிறத விட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல பெண்கள் அது மூலயமா நிறையா லக் அதிகமாக லாபங்கள் நடக்கணுங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5வது இடத்துல கேது உட்காந்துருக்கிறது தான் கொஞ்சம் சிக்கலான நிலை. பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். ஏன்னா 11ல் உட்காந்துருக்க கிரகம் நல்லது தான் பண்ணும், ஆனால் 5ல் உட்காந்துருக்க கேது 11ல் உட்காந்துருக்க ராகுவை பார்க்கும். ஆப்போசிட் தானே, அதனால கொஞ்சம் இழுன்னு கொஞ்சம் லைட்டாக இழுத்து தான் உங்களுக்கு அந்த லக்கு கொடுக்கும்ன்ட்டு. மற்றும் புத்திஸ்தானத்தில் கேது உட்காந்துட்டு ஏதாச்சும் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா, அதுக்கப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாமான்ட்டு அப்படிங்கிற சூழ்நிலைகள், ஏதாச்சும் திங்க் பண்ணுறதுக்கு உட்காருவீங்க, அப்படியே அதை பற்றி அப்படியே திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க, எங்கேயோ போயிடுவீங்க. புத்திஸ்தானத்தில் கேது உட்காந்துட்டு அப்படியே எங்கேயாச்சும் கொண்டு போயிடுவோன்ட்டு. ஏன்னா மனசில் கேது உட்காந்துருக்கும் போது எதையோ பற்றி திங்க் பண்ணுவீங்க, எங்கேயோ கொண்டு போய் விடும். ஒன்றும் இல்லை, எதையோ நீங்கள் டைப் பண்ணுவீங்க பார்க்கணுன்னு சொல்லிட்டு உங்களோட நெட்டில் ஏதோ ஒன்று வரும், அதை பிடிச்சிக்கிட்டு அந்த லிங்க்கை பிடிச்சின்னு எங்கேயோ போயிட்டு இருப்பீங்களே, அந்த மாதிரி எதையோ ஒன்று பார்க்க போய் ஏதோ ஒன்று கிடைச்ச சூழ்நிலைகள் ஏற்படுத்தும் கேது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவான நிலை தான் கன்னிராசி பொறுத்த வரைக்கும். அதனால் அதுக்கப்புறம் மூத்த சகோதரர்கள் வகையில் லாபங்கள் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணம் அதெல்லாம் சில பேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னா இந்த ராகு கேது பயிற்சியில் கொஞ்சம் பாசிட்டிவான அமைப்பு ஏன்னா அது மட்டும் இல்லாமல் பிற மதத்தவர்கள் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறது அது மூலயமா ஒரு ஆதாயம் கிடைக்கணும், இல்லை வெளிநாட்டுக்கு போய் பிற நாட்டுக்கு போய் அது மூலயமா சம்பாதிச்சு அது மூலயமா லாபத்தை கிடைக்கணும். இது எல்லாத்துக்குமே பிரகாசமாக இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாளாக ஜென்மகுரு உட்காந்துட்டு இருந்தார், அவர் இப்போ விலகி 2வது இடத்துக்கு போகிறதுனால டக்குன்னு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எல்லாமே நல்லா வரன்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே கன்னிராசிக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானும் ரொம்ப நெகட்டிவான நிலையெல்லாம் சொல்ல முடியாது. அதனால் ஓவராலாக பார்க்கும்போது அந்த 3 பயிற்சியும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அமைப்புன்னு தான் சொல்ல முடியும். இன்னும் நீங்கள் குரு பயிற்சி சனி பயிற்சி நம்மளோட சேனலில் பார்க்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணி அந்த பயிற்சிகளுக்கான வீடியோவையும் பாருங்கள். மற்றும் ராகு கேது சம்பந்தமான தோஷங்கள், ராகு கேது திசாபுத்தி நடந்துட்டுருக்கவங்க உங்களோட பெயர், நட்சத்திரம், ராசி எது ஒன்றாச்சும் கோரிக்கை இருந்துச்சுன்னா அதை எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எங்களோட ராகு கேது யாகங்கள் நடக்கும்போது அவங்களோட பெயர் நட்சத்திரங்களானது வாசிக்கப்பட்டு கூட்டு பிரார்த்தனை மேற்கொள்ளப்படும். பயன்பெற்றுக்கோங்க. நன்றி.